ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா C++ல் friend functions and friend class பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த friend class, friend functions, இந்த ஃப்ரெண்டுன்றது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து கிளாஸுக்கு அப்ளை பண்ணால் எந்த மாதிரி ப்ராசஸ், எந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு அப்ளை பண்ணால் ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா friend functions அப்படின்றது எப்படின்றத பாருங்கள். If a function is defined as a friend functions in C++, then the protected and private data of a class can be accessed using the function. ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு அப்ளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ப்ரைவேட் டேட்டாங்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டேட்டாங்களை யூஸ் பண்ண முடியாது. பட் ப்ரைவேட் டேட்டாங்களை யூஸ் பண்ணோம்னா சம் அத்தாரிட்டி வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வேணும். பட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த டேட்டா எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே. அது என்ன ஃபங்க்ஷன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா பை யூஸிங் தி கீவேர்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்ற கீவேர்டை ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிஃபோராக நம்ம டிஃபைன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரெண்டுன்ற ஃபங்க்ஷனாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா for accessing the data, the declaration of a friend function should be done inside the body of a class starting with the keyword friend. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுதுன்ற ஒரு கோடிங் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ தட் இஸ் கால்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை டிஃபைனும் பண்ணலாம். பட் ஒரு கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன், அது கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ரூல் படி பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியில் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், கிளாஸ் நேமு, ரிட்டர்ன் டைப் அதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளாஸுக்கு வெளியில் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வெளியில் கேஷுவலாக நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ன்றது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுடைய ப்ராசஸ் வந்து எப்படின்றத நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு கிளாஸுக்கு அப்ளை பண்ணால் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிளாஸில் ஒரு வேரியபிள் இருக்குது, இன்னொரு கிளாஸில் இன்னொரு வேரியபிள் இருக்குது. நான் என்ன ஏன்ற ஒரு கிளாஸில் ஒரு வேரியபிள், பின்ற கிளாஸை நான் ஒரு கோடிங் எழுதுறேன். ஸோ இப்போ நான் பின்ற கிளாஸுக்குள்ளே இருந்து ஏன்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதர் கிளாஸஸ்லாம் கூட நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு அப்ளை பண்ணிட்டா அந்த கிளாஸ்லேருந்து அதர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் எந்த மாதிரி வேரியபிள்ஸ்னால் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ்னால் மெம்பர்ஸ் மீன்ஸ் அங்கே வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பின்ற கிளாஸில் இருந்து ஏன்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் டேட்டாங்களை, ப்ரொடெக்டட் டேட்டாங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சார்னா அந்த பின்ற கிளாஸ் வந்து ஃப்ரெண்டுன்ற ஒரு கீவேர்டு அப்ளை பண்ணியிருந்தா, விச் மீன்ஸ் ஃப்ரெண்டுன்ற கிளாஸாக இருந்தால் அப்போ அந்த ஃப்ரெண்டுன்ற கிளாஸில் இருந்து நம்ம வெளியில் எந்த கிளாஸில் இருக்க எந்த டேட்டா வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ கோடிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெண்ட் கிளாஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட் கிளாஸுக்கான கோடிங் வந்து இது. ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்டுன்ற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் என்ற கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்கிள் கிளாஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டேட்டாஸ் இருக்குது, பப்ளிக் என்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஒரு மெத்தடு டிஃபைன் பண்ணி அதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிளுக்கான வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ற கீவேர்டை கிளாஸ் என்ற, அதாவது ஸ்கொயர் என்ற கிளாஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் என்ற கீவேர்டை கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் இந்த ஸ்கொயர் என்ற கிளாஸை நம்ம கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ஸ்கொயர் என்ற கிளாஸ்லேயும் சம் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ் எந்த மாதிரி வேலையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன்னா ஃப்ரெண்ட் என்ற கிளாஸை யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட் என்ற கிளாஸில் இருந்து
அதர் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் அப்படின்றது நான் சொன்னேன். ஸோ இங்கே ஃப்ரெண்டுன்ற கிளாஸ் எதுனா ஸ்கொயரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர்ன்ற கிளாஸில் இருந்து இந்த ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வேரியபிள்ஸ்னால் லென்த்து பிரெத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸுங்களை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் எங்கேருந்துன்னா இந்த ஸ்கொயர்ன்ற அதர் கிளாஸஸ்லேருந்து. ஸோ அதர் கிளாஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸில் இருந்து நம்ம கிளாஸுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் வேரியபிள்ஸுங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஸ்கொயர்ன்ற கிளாஸுக்கு வெளியில் இருக்குது. ஸோ அது அந்த கிளாஸில் இருந்து இந்த ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் வேரியபிள்ஸ் லென்த்து பிரெத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படி சார் பாசிபிலிட்டினா, அந்த ஸ்கொயர்ன்ற கிளாஸுக்கு நம்ம ஃப்ரெண்டுன்ற கீபோர்டு யூஸ் பண்ணனால அது ஃப்ரெண்ட் கீபோர்டு, அதாவது ஃப்ரெண்ட் கிளாஸாக மாறிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட் கிளாஸாக மாறிடுச்சுன்னா அந்த கிளாஸும் இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள் கிளாஸும் ஒரே மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, எந்த டேட்டா எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் என்ற கிளாஸுக்கு ஆர்ன்ற ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்டாங்கிள் என்ற கிளாஸை கால் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் என்ற கிளாஸை கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கு மெமரி வந்து கிரியேட் ஆகுது. அந்த ரெக்டாங்கிள் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் என்ன, லென்த் பிரெத்து. ஸோ அந்த ரெண்டு வேரியபிளுக்கான மெமரி வந்து இந்த ஆர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி கிரியேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஆர்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அந்த ரெக்டாங்கிள் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கான லென்த் பிரெத்துக்கான மெமரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அட் தி சேம் டைம் லென்த்துக்கான வேல்யூவும் பிரெத்துக்கான வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 10 20ன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே. அந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம எப்படி அந்த இடத்துல எப்படி சார் ஆட்டோமேட்டிக்காக 10 20ன்னு கொடுத்துருக்காங்க, அது கூட ஏன் சார் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ 10 20க்கு லென்த்துக்கு பிரெத்துக்கும் வேல்யூ கொடுத்ததுனால ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறப்ப அந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கான வேல்யூ அந்த இடத்துல இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ ரெக்டாங்கிள் ஆர்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்டாங்கிள் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கான மெமரி கிரியேட் ஆகிடுச்சு அந்த ஆர்ன்ற ஆப்ஜெக்ட் மேலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ன்ற கிளாஸை கால் பண்ண போகிறோம் எஸ்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு. ஸோ எஸ்ன்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஸ்கொயர்ன்ற கிளாஸை போய் கால் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற எஸ்ன்ற வேரியபிளுக்கான மெமரி வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே இருக்கிற எஸ் வந்து வேரியபிள், இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் பக்கத்தில் இருக்கிற எஸ் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கொயர்ன்ற மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து இந்த ஸ்கொயர்ன்ற கிளாஸை கால் பண்ணேன். எஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வச்சு எஸ்ன்ற மெமரியை நான் கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள். ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து எஸ்ன்றது ஆப்ஜெக்ட்டு, அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற எஸ்ன்றது விச் மீன்ஸ் அது வந்து சைடுன்ற வேரியபிள் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போது எஸ் டாட் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு நான் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர் ஒன்று இருக்குது, ஆர்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கா. இந்த ஆர்ன்ற ஆர்குமெண்ட் என்னதுன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஆர்ன்றது என்னது, ரெக்டாங்கிள் கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளினுடைய வேல்யூஸ் எல்லாமே எதுக்கு அனுப்புதுன்னா இங்கே இருக்கிற டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள் பக்கத்தில் ஒரு ஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டைரக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு டைரக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இந்த ஆர்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லென்த்துக்கான வேல்யூவும் பிரெத்துக்கான வேல்யூவும் இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுது எங்கேருந்து, மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து. ஸோ பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ண உடனே லென்த்தோட வேல்யூ வந்து லென்த் கோலன் ஈக்குவல் டு ஆர் டாட் லென்த். ஆர் டாட் லென்த்னா ஆர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள லென்த்தோட வேல்யூ என்ன 10. அதே மாதிரி பிரெத் கோலன் ஈக்குவல் டு ஆர் டாட் பிரெத்னா ஆர்ன்ற ஆப்ஜெக்டில் பிரெத்தோட வேல்யூ எவ்வளோ 20. நெக்ஸ்ட் சைடு கோலன் ஈக்குவல் டு ஆக்சுவலாக எஸ்எலுக்கு மட்டும் ஆன்சர் அங்கே இது இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமல் எஸ்ன்ற டைரெக்டாக வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எஸ்ன்ற வேரியபிள் வந்து இந்த கிளாஸ்லேயே இருக்குது. எந்த கிளாஸில், ஸ்கொயர்ன்ற கிளாஸில். பட் லென்த்தும் பிரெத்தும் இந்த ஸ்கொயர்ன்ற கிளாஸில் அந்த வேரியபிள் இல்லை. அது எங்கேருந்து எடுக்கிறோன்னா ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸுக்குள்ளே இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண வேண்டியது வருது. ஓகேங்களா. ஸோ எதுக்காக அந்த லென்த்து பிரெத்து மட்டும் நம்ம ஆர்ன்ற ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம அந்த ரெக்டாங்கிள் கிளாஸுக்குள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ணுறோம்னா அது அதர் கிளாஸஸ். ஸோ எஸ்ன்றது இந்த ஸ்கொயர்ன்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிறதுனால டைரெக்டாக அந்த வேரியபிள் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்.
ஆனால் லென்த்து பிரெத்தும் அதர் கிளாஸில் இருக்கிறனால அது ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். பட் இங்கே ஒரு நல்ல மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்ம டாபிக்கே என்னென்னா ஃப்ரெண்ட் கிளாஸு. ஸோ ஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, வெளியிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிளாஸ் வந்து ஃப்ரெண்ட் கிளாஸாக இருக்கோ அந்த கிளாஸ்ல இருந்து அதர் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ஃப்ரெண்ட் கிளாஸ்னுடைய மெயின் யூஸ் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸுங்கெல்லாம் ப்ரைவேட் வேரியபிள்ஸுங்க நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ன்ற ஒரு கிளாஸ் வந்து ரெக்டாங்குலர் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள், அதுவும் ப்ரைவேட் வேரியபிள்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசனே இந்த ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுனால நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா, லென்த் காலன் ஈக்குவல் 10, பிரெத் காலன் 20, சைடு காலன் ஈக்குவல் டு 5ன்றது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட் கிளாஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட் கிளாஸ்லேருந்து அதர் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வேரியபிள்ஸுங்களை ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் ஃப்ரெண்ட் கிளாஸ்னால மட்டும்தான் அதர் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வேரியபிள்ஸுங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரெண்ட் கிளாஸ்னுடைய ப்ராக்டிகல் ப்ரோக்ராம், நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டை ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணுற மாதிரி, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணுற மாதிரி டிபெண்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டை அப்ளை பண்ணோம். அப்படி அப்ளை பண்ணிட்டா அது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். சரி, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சுன்னா அதனால் நம்மளுக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் வந்து பாருங்கள், ஏசிசி விச் மீன்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு கிளாஸ் நேமுக்கு ஒரு சம் வேரியபிள்ஸ், சம் மெத்தட்ஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏசிசின்ற கிளாஸுக்குள்ளே 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு ரீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஷோன்ற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பெராமீட்டரோட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஷோன்ற ஃபங்க்ஷனை பெராமீட்டரோட நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே டிஃபைன் பண்ண போகிறோன்னா, கிளாஸுக்கு வெளியில். ஜென்ரலாக ஒரு கிளாஸுக்குள்ளே ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வெளியில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அது இதுன்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷோன்ற ஃபங்க்ஷனை வந்து கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வெளியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுன்னா, அது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாற்றிடும். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக மாறிட்டாவே என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் வேரியபிள்ஸ், ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னும் அதை கேர் பண்ணாமல் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுவது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எல்லாமே டைரெக்டாக வாய்ட் ஷோ அப்படின்ற கேஷுவலாக டிஃபைன் பண்ணுற மாதிரி டிஃபைன் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸு, கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரெண்டுன்னு கீவேர்டு கொடுத்து டிக்ளேர் பண்ணுறோமோ அதை அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸுக்கு வெளியில் நார்மலாகவே டிஃபைன் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். சரி, இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏசிசின்ற கிளாஸுக்கு பின்ற ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்படி பின்ற ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணால் என்ன ஆகும்னா, ஏசிசின்ற கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கான மெமரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஏசிசின்ற கிளாஸுக்குள்ளே என்ன வேரியபிள் இருக்குன்னா, நேமு, அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட். ஸோ இந்த 3 வேரியபிளுக்கான மெமரி வந்து இந்த பின்ற ஆப்ஜெக்ட் மேலே கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெமரியுமே, இந்த 3 வேரியபிளுக்கான மெமரி வந்து எந்த ஆப்ஜெக்டில் கிரியேட் ஆகுதுன்னா, பின்ற ஆப்ஜெக்டில் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அந்த வேரியபிளுக்கு மெமரிக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, b.read ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அதாவது பின்ற ஆப்ஜெக்டை வச்சு ரீட் என்ற ஃபங்க்ஷனை, பின்ற ஆப்ஜெக்ட் வந்து நேராக என்ன பண்ணுன்னா, ஏசிசி என்ற கிளாஸை கால் பண்ணும். கால் பண்ணி ரீட் என்ற மெத்தடை, அதாவது ரீட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ ரீட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த ரீட் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, என்டர் நேம், என்டர் அக்கௌண்ட் நம்பர், என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ 3 வேரியபிள், 3 இன்புட் வேல்யூஸ் தான் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்டர் நேம்னு கேட்குது. ஸோ என்டர் நேம்னா நான் தினேஷ்னு கூட இருக்கேன். அந்த டேட்டா வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும், நம்ம பின்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நேம்னு கிரியேட் பண்ண பற்றி அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. ஸோ 1001ன்னு கொடுக்குறேன். அதுவும் அந்த பின்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் வந்து ஸ்டோர் ஆகுது.
நெக்ஸ்ட் அமௌண்ட் கேட்குறாங்க, 5000 கொடுக்குறேன். ஸோ இதுவும் பின்ற ஆப்ஜெக்டில் ஏஎம்டின்ற ஒரு வேரியபிளாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பி டாட் ரீட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகனா அந்த பின்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற மெமரிக்கு நம்ம டேட்டாவை ஃபில் பண்ணுறோம் யூசர்கிட்ட இருந்து வாங்கி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணோன்னா மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மெயின் ஃபங்க்ஷன் மேலே, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதாவது ஆர்குமெண்ட்டு. ஆமாங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷோ ஆஃப் பி அப்படின்ற ஒரு பின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து பேராமீட்டராக யூஸ் பண்ணுறேன், ஆர்குமெண்ட்டாக. இந்த பின்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணேன்னா ஷோன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பியில் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பின்ற ஆப்ஜெக்டில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஷோன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் ஏ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அப்போ பியில் நேமில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணேன், ஏன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற நேமுக்கு பாஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி இங்கே பியில் அக்கௌண்ட் நம்பரில் என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து ஏல அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதே மாதிரி பின்ற ஆப்ஜெக்டில் அமௌண்ட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே ஏன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நம்மளுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, ஸோ அப்போ நேமுக்கு வந்து ஏ டாட் நேம்னா என்ன, ஏன்ற ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ இருக்குன்னா பின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ தான் ஏக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நேம் தினேஷ், எஸ் நேம், ஸ்டூடெண்ட் நேம் வந்து அது என்னது 1001. சாரிம்மா, அந்த இடத்துல எஸ் நேம்னு வரக்கூடாது, அக்கௌண்ட் நம்பரும் வரணும். ஓகேங்களா? ஸோ நேம் தினேஷ், அக்கௌண்ட் நம்பர் 1001, அமௌண்ட் வந்து 5000. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணுறப்போ ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரோட தான் ஒரு பர்மிஷனோட தான் நம்ம ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் கீவேர்டு அப்ளை பண்ணிட்டா நம்ம கிளாஸுக்கு வெளியில் இருந்தது கூட நம்ம நார்மலாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுடைய ப்ராசஸ் பர்பஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. யாருக்காச்சும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு நியூ டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கு அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டர்ன்றதெல்லாம் மீட் டு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.